வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு புது டிவி வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கடைக்கு போனா அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் எல்இடி, QLED, 4K, ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கா? எது நல்லது, எது நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகும்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? கவலையை விடுங்க. அடுத்த 5 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த சரியான டிவியை நீங்களே எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டிவியோட சைஸ். பெரிய டிவி வாங்கினா தியேட்டர் மாதிரி இருக்கும்னு ஆசைப்படுறது சரிதான். ஆனா உங்க ரூமோட அளவுக்கு ஏத்த மாதிரி டிவி வாங்குறது தான் புத்திசாலித்தனம். நீங்க டிவி பார்க்குற இடத்துக்கும் டிவி வைக்க போற இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. ஒரு 10 அடி தூரம் இருந்தா ஒரு 50 இல்லைன்னா 55 இன்ச் டிவி சரியா இருக்கும். ரொம்ப பக்கத்துல இருந்து பெரிய டிவியை பார்த்தா கண்ணு வலிக்கும், படமும் சரியா தெரியாது. ஸோ முதல்ல உங்க ரூம் அளவை முடிவு பண்ணிட்டு அப்புறம் டிவி சைஸை முடிவு பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பிக்சர் குவாலிட்டி. இங்க தான் நிறைய டெக்னாலஜி இருக்கு. முதல்ல இருந்தது HD, அப்புறம் ஃபுல் HD. ஆனா இப்போ மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே 4K டிவிகள் தான். 4Kனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஃபுல் HD டிவியை விட 4 மடங்கு அதிகமான பிக்சல்ஸ் இருக்கும். பிக்சல்ஸ் அதிகமாக படத்தோட தெளிவு, அதாவது கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவ்வளவு அழகா தெரியும். இப்போ வர்ற OTT கண்டென்ட், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே 4Kல தான் இருக்கு. அதனால நீங்க புது டிவி வாங்குறதா இருந்தா கண்டிப்பா 4K வாங்குறது தான் பெஸ்ட். சரி, 4Kல என்னென்ன ஸ்கிரீன் டைப்ஸ் இருக்கு? 3 முக்கியமான டெக்னாலஜி இருக்கு. ஒன்று LED, இதுதான் பேசிக் மாடல். நல்ல பிரைட்னஸ் இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். பெரும்பாலான வீடுகளுக்கு இதுவே போதுமானதா இருக்கும். ரெண்டாவது QLED, இது LEDயை விட ஒரு படி மேல. கலர்ஸ் எல்லாம் இன்னும் பிரைட்டாகவும் தத்ரூபமாகவும் இருக்கும். உங்க ரூம்ல வெளிச்சம் அதிகமா இருந்தா, அதாவது ஜன்னல் பக்கத்துல டிவி வைக்கிறீங்கன்னா QLED ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா அதிக வெளிச்சத்திலையும் பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும். மூணாவது OLED, இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலயே டாப் குவாலிட்டி. இதுல ஒவ்வொரு பிக்சலும் தனித்தனியா ஒளிரும். அதனால கருப்பு கலர்னா அது நிஜமான டீப் கருப்பா தெரியும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பிரமாதமா இருக்கும். ராத்திரி நேரத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கறவங்களுக்கு OLED ஒரு தியேட்டர் அனுபவத்தையே கொடுக்கும். ஆனா இதோட விலை கொஞ்சம் அதிகம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இது ஸ்மார்ட் டிவியா இல்ல ஆண்ட்ராய்ட் டிவியான்னு. ஸ்மார்ட் டிவினா என்ன? இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டிவி தான் ஸ்மார்ட் டிவி. எல்லா பிராண்டும் அவங்கவுங்க சொந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் டிவி அல்லது கூகுள் டிவிங்கிறது நம்ம மொபைல் ஃபோன்ல இருக்கிற ஆண்ட்ராய்ட் மாதிரியே தான். இதனால கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா பேசுறது மூலமாவே டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் இருந்தா ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குறது ரொம்ப வசதியா இருக்கும். கடைசியா சவுண்ட் மற்றும் கனெக்டிவிட்டி. பெரும்பாலான டிவிங்கள்ல சவுண்ட் ஆவரேஜா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ அனுபவம் வேணும்னா தனியா ஒரு சவுண்ட் பார் வாங்குறது நல்லது. அதே மாதிரி டிவி வாங்கும்போது அதுல குறைஞ்சது 3 HDMI போர்ட், 2 USB போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போதான் செட் ஆப் பாக்ஸ், கேமிங் கன்சோல், பென் டிரைவ்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். உங்க பட்ஜெட் 25,000க்குள்ள இருந்தா ஒரு நல்ல ஃபுல் HD ஸ்மார்ட் டிவி அல்லது ஒரு பேசிக் 4K டிவி வாங்கலாம். உங்க பட்ஜெட் 40,000 வரைக்கும் இருந்தா ஒரு நல்ல பிராண்டட் 4K LED அல்லது ஒரு என்ட்ரி லெவல் QLED டிவி ஆண்ட்ராய்டு வசதியோட வாங்கலாம். உங்க பட்ஜெட் அதுக்கு மேல இருந்தா நீங்க தாராளமா ஒரு பிரீமியம் QLED அல்லது OLED டிவிக்கு போகலாம். நண்பர்களே, டிவி வாங்குறது ஒரு முதலீடு மாதிரி. அதனால வெறும் விலைய மட்டும் பார்க்காம உங்க தேவை என்ன, உங்களுக்கு எந்த டெக்னாலஜி சரியா வரும்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன்.